இப்போ என்னன்னா இவங்க வந்து சீமானுடைய இதை வந்து சமாளிப்பதற்காக சேகர்பாபு அதாவது தமிழக அரசு என்ன பண்ணிடுச்சு, தமிழிலும் குடமுழுக்கு செய்யப்படும். அங்கேயே வந்து வேறு மாதிரி வருது திருச்செந்தூர் கோயிலில். ஆக சீமானுக்கு வந்து ஒரு இமேஜ் பாசிட்டிவாக பெருசாக வந்துடக்கூடாதுன்றதுனால நாங்கள் வந்து கோரிக்கையை ஏற்று வந்து தமிழில் குடமுழுக்கு செய்கிறோன்னு சொல்கிறாங்களே. தமிழில் வந்து பாருங்கள் அதுலேயே இருக்கு பாருங்க, நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு பில்டப்பு கொடுத்துருக்காங்க. பில்டப்புக்கு பின்னால் உள்ள விஷயம் இவ்வளோதான். ஆனால் என்னன்னால் சீமான் இவ்வளவு தூரம் அதை ஒரு விஷயமாக எடுத்ததுனால தான் இப்போ இந்த 63 ஓதுவார்களை வச்சு இதெல்லாம் வந்து ஓதுறதுக்கான ஒரு வாய்ப்பாவது கிடச்சிது. சீமான் வந்து தொடங்கி வச்ச போராட்டத்தினால இது அரசியலாவது. சீமான் போராட்டம் பண்ணால் சீமான் இப்போது இமேஜ் டெவலப் ஆகிடும். தேர்தல் சமயத்தில் இது வந்து இவங்களுக்கு சிக்கல் திமுகவுக்கு பலவீனம். அதுக்காக என்ன பண்ணார், குடமுழுக்கு வந்து நாங்கள் யாரை வச்சு பண்ணுறேன், 63 ஓதுவார்களை வச்சு. இந்த ஓதுவாருங்கிறது எல்லா அறநிலையத்துறை கோயில், பொதுவாக சிவன் கோயிலில் வந்து ஓதுவார்னு ஒரு போஸ்டே இருக்கும். சீமான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குற ஒரு நிலை வந்துச்சு. அந்த வரைக்கும் இதை பாராட்டணும், வரவேற்கலாம். அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரிங்க சார். சமீபத்தில் சீமான் அவர்கள் திருச்செந்தூரில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருந்தார். தமிழில் வந்து திருச்செந்தூர் முருகர் கோயிலில் வந்து குடமுழுக்கு நடத்த வேண்டும்னு சொல்லிட்டு, அதன் பின் வந்து அது நடக்கலைன்னா ஜூலை 7ஆம் தேதி வந்து போராட்டத்தில் ஈடுபடும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து சமீபத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்காரு. பட் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு வெளியே வந்த செய்திகள் வந்து அப்படி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வெளியே வந்திருக்கு. தமிழில் குடமுழுக்குன்னு எதுவும் மென்ஷன் ஆகலாம் அவங்க வெளியிட்ட அறிக்கையிலும். இந்த விதயத்தை எப்படி சார் பாருங்க? ஒரு குழப்ப நிலையாகவே இருக்குது சார். முதல்ல வந்து நம்ம யதார்த்தத்தை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான், பின்னணி தெரிஞ்சுக்கிட்டா தான் இதுக்கான கரெக்டான விளக்கம் வந்து வரும். குடமுழுக்கு, அதாவது தமிழில் குடமுழுக்குன்னு சொல்கிறது வந்து வடமொழியில், ஆனால் தமிழில் பயன்படுத்தப்படும் ஒரு சொல் வந்து கும்பாபிஷேகம்னு சொல்லுவாங்க. இது வடமொழி சொல், ஆனால் கிட்டத்தட்ட தமிழில் வந்துருச்சு. அதுதான் குடமுழுக்குன்னு சொல்லுது. மேலே உள்ள அந்த கோபுர கலசத்தை, இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நம்ம இந்து கோயிலில் உள்ள மேலே உள்ள திருச்செந்தூர் உட்பட எல்லா கோயில்லையும் மேலே அந்த கோபுர கலசங்கள் இருக்குது. அந்த கலசங்களில் வந்து நவதானியம் இருக்குது. இது ஏன் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வச்சாங்கன்னா, அது விஞ்ஞானபூர்வமான காரணத்துக்குனால வச்சாங்க. அந்த 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 நவதானியங்களுக்கு மின்னலோ இடியோ வந்தால், இயற்கை பேரிடர் வந்தால் அதை தாங்கி இந்த ஷாக் அப்சார்பர் மாதிரி அதை வந்து பூமிக்கு போயிடும். கோபுரத்துக்கோ இல்லை அது சுற்றி அந்த கோயிலுக்கோ அதை சுற்றி வர சுற்று இதில் எங்கேயுமே ஆபத்து ஒன்றும் வராது. இடிதாங்கி மாதிரி அது மாதிரி ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி அது வந்து அந்த நவதானியம் 12 வருஷத்தில் வந்து சக்தி இழந்துடும். அது வந்து அந்த செப்பு கலசம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. தங்கமாக இருந்தால் கூட தங்க முலாம் வேணால் பூசுவாங்களே தவிர தங்கத்தில் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா செப்புக்கு அதுக்கான சக்தி இருக்குது. 12 வருஷத்தில் அந்த நவதானியத்துக்கு அந்த பவர் வந்து குறைஞ்சிருது. எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி பீரியட். அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை எதுக்காக வந்து அதை மாற்றுறாங்கன்னா இந்த காரணத்துக்காக தான். ஆனால் தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோபுரத்தை விட ஹைட்டாக வந்து பக்கத்தில் அந்த அந்த கிராமத்தில் அந்த ஏரியாவில் பில்டிங்கே கட்டக்கூடாது. ஏன்னா அந்த பில்டிங் கட்டினா இந்த ப்ரொடெக்ஷன், இந்த பாதுகாப்பு அந்த பில்டிங் கிடைக்காது. நீ பார்த்தீங்கன்னா கோபுரத்துக்கு பக்கத்திலே பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது இது வந்து வணிக ரீதியாக வந்துருச்சு. இப்போ நம்ம கும்பாபிஷேகம் அல்லது குடமுழுக்கு என்பது இந்த அது செய்யும் போது என்ன பழக்கம் வந்துருச்சு, 12 வருஷத்துக்கு ஒரு என்னெல்லாம் ரிப்பேர் இருக்கோ எல்லாத்தையும் பழுது பணிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பராமரிப்பு பணிகள்லாம் பாக்கி இருக்கிறது செய்யணும். 12 வருஷத்துக்கு நடுவில் செய்யக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. செய்யும்போது ஒரு வேலையாக இப்போ நம்ம வந்து பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறோன்னா வீட்டில் எல்லா வேலையும் செட் செய்கிற மாதிரி ரைட்டு. இப்போ நீங்கள் கேட்ட பிரச்சனைக்கு வந்துடும். மந்திரங்கள், குடமுழுக்கு மந்திரங்கள் அல்லது கும்பாபிஷேக மந்திரங்கள் வந்து சமஸ்கிருதத்தில், அதாவது வடமொழியில் தான் இருக்குது. தமிழில் வந்து மந்திரங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக மந்திரங்கள் என்பது இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த சமஸ்கிருதத்தில் வடமொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம் மந்திரங்கள், அதற்கு தமிழாக்கங்கள் இருக்குது.
அதை தமிழ் அறிஞர்கள் அதை பண்ணி அதில் சமஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தமிழில் வந்து இங்கே பொழிப்புரை மந்திரமாக இருக்காது, விளக்கமாக இருக்கும். ஒரு மந்திரம் சொல்லும்போது நீங்கள் சமஸ்கிருதம் சொல்லும்போது என்ன என்னமோ சொல்கிறாரு, ஐயர் ஏதோ சொல்கிறாரு, பூசாரி ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியுதே தவிர என்னன்னு சராசரியாக புரியல. தமிழில் சொல்லும்போது ஓரளவுக்கு விளங்குது. தமிழே சொன்னாலே புரியாத தலைமுறை வந்துருச்சு, இருந்தால் கூட நம்ம பொதுவாக சொல்கிறோம். சரிப்பா. அப்போ அந்த தமிழில் உள்ளது வந்து பொழிப்புரை. அந்த காலத்தில் டெக்ஸ்ட் புக் ஒன்று தனியாக இருந்தால் கோனார் உரைன்னு ஒன்று நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு பொழிப்புரை அல்லது விளக்கம். இப்போ வந்து மந்திரமே நீங்கள் தமிழில் தான் சொல்லணும்னு கேட்டால் சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் இருக்குது. நம்ம வந்து இதை தமிழை குறைப்படுத்துவதற்காகவோ தமிழை வந்து நம்ம வந்து ஏதோ தாழ்த்தியோ சொல்லவில்லை. அந்த காலத்துலேருந்து, ஏன்னா அந்த பீரியடில் வந்து முன்னாள் சேர சோழ பாண்டியர்கள் காலத்துலேருந்தே அப்போது வடமொழியும் யூஸ் பண்ணியிருக்காங்க, கோயில்களில் தமிழும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டையும் கலந்து யூஸ் பண்ணதுனால அது அப்படி ஒரு அமைப்பு வந்திருக்கு. இப்போ இவர் வந்து அவர் சேகர்பாபு என்ன பண்ணார், இது அரசியலாகுது, சீமான் போராட்டம் பண்ணால் சீமான் இப்போது இமேஜ் டெவலப் ஆகிடும். தேர்தல் சமயத்தில் இது வந்து இவங்களுக்கு சிக்கல், திமுகவுக்கு பலவீனம். அதுக்காக என்ன பண்ணார், குடமுழுக்கு வந்து நாங்கள் யாரை வச்சு பண்ணுறேன், 63 ஓதுவார்களை வைத்து. இந்த ஓதுவாருங்கிறது எல்லா அறநிலையத்துறை கோயில், பொதுவாக சிவன் கோயிலில் வந்து ஓதுவார்னு ஒரு போஸ்டே இருக்கும். அவங்க தேவாரம், திருவாசகம், அந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி சிவன்னா தேவாரம், திருவாசகம், முருகன்னா வந்து கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, கந்தசஷ்டி கவசம், அதெல்லாம் தமிழில் இருக்கக்கூடியது. இதை வந்து அவர் ஆனால் இந்த ஓதுவார்கள் வந்து இவர்கள் வந்து பூசாரிகளோ குருக்களோ அல்ல. அதாவது சாமி கிட்ட போய் இப்போ பழனியில் பார்த்தீங்கன்னா அவங்க பூசாரிகள், சில கோயிலில் பூசாரிகள், சில கோயிலில் வந்து அதாவது பிராமண சமூகத்தை சேர்ந்த குருக்கள், ஐயர்கள்னு சொல்லுவோம். சில கோயில்களில் மாரியம்மன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அந்தந்த சாதியில் செட்டியாராக இருப்பாங்க, இல்லை அட்டவணை பிரிவினராக இருப்பாங்க, இல்லை விஸ்வகர்மாவாக இருப்பாங்க. அந்த கோயிலுடைய பூர்வீகம் யார் கட்டினாங்க அதை பொறுத்து அமையும். அவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். இப்போ ஒரு செட்டியாரோ விஸ்வகர்மாவோ வந்து ஒரு பூசாரியாக இருக்கிற கோயிலில் ஒரு ஐயர் குருக்கள் வந்து உள்ளே போக முடியாது. எல்லா கோயிலையும் ஏதோ ஒரு ஒரு வரன்முறை இருக்குது. இப்போ என்னன்னா இவங்க வந்து சீமானுடைய இதை வந்து சமாளிப்பதற்காக சேகர்பாபு, அதாவது தமிழக அரசு என்ன பண்ணிடுச்சு, தமிழிலும் குடமுழுக்கு செய்யப்படும். அங்கேயே வந்து வேறு மாதிரி வருது. திருச்செந்தூர் கோயிலில் தமிழில் விளக்கம் தான் கொடுக்க முடியுமே தவிர குடமுழுக்கு மந்திரம் என்பது தமிழில் இல்லை, அது சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. நீங்கள் தமிழ் அதை மொழிபெயர்த்து விளக்கம் அந்த சமயத்தில் வந்து சொல்லலாம், இல்லை பயன்படுத்தலாம். இதுதான் விஷயம். ஆக சீமானுக்கு வந்து ஒரு இமேஜ் பாசிட்டிவாக பெருசாக வந்துடக்கூடாதுன்றதுனால நாங்கள் வந்து கோரிக்கையை ஏற்று வந்து தமிழில் குடமுழுக்கு செய்கிறோன்னு சொல்கிறாங்களே. தமிழில் வந்து பாருங்கள், அதுலேயே இருக்குது பாருங்கள், சேகர்பாபு பேசியிருக்கிறதுலையே கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, இதில் வரிசையாக ஒரு 3 நாள் சொல்லி இதெல்லாம் வந்து குடமுழுக்கும் போது ஓதப்படும்னா என்ன, பாடப்படும். அது ஒரு ராகத்தோடு பாடுறாங்க. அது தமிழ் தெரிஞ்சவங்க தான் பாட முடியும். ஓதுவார்கள் என்பது ஒரு கோயிலையும் ஒரு ஓதுவார் இருப்பார், கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் போஸ்ட்டு. 63 ஓதுவார்னால் வேறு கோயிலேருந்து அந்த சமயத்துக்கு வர. அது வழக்கமாக வந்து ஒரு பெரிய கோயிலில் நடக்குதுன்னு சொன்னால் சுற்றி உள்ள கோயிலெல்லாம் வந்து எல்லாரையும் ஓதுவாரெலாம் கூப்பிட்டு ஒரு கோரஸாக இது நடக்க போகுது. இவங்க என்ன பாட போகிறாங்க, இந்த கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை. அதுதான் சார். 6:50 வரைக்கும் வந்து சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு நடத்தப்படும். 7 மணிக்கு மேலே இந்த தமிழில் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாடல்கள்லாம் வந்து ஒலிக்கப்படும் அப்படின்னு. அதுதாங்க விஷயம். இந்த குடமுழுக்குன்றது என்னென்னா, அந்த கோபுரத்து மேலே ஏறி போய் அந்த நான் சொன்ன அந்த கலசங்களில் உள்ள அந்த நவதானியங்களை மாற்றி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அந்த கோபுரத்துக்கு வந்து அது ரிப்பேர்லாம் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க, பழுது நீக்கி அது என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து புனித நீராட்டி தண்ணி குடமாக அது ஊற்றுவாங்கல்ல, அதை ஊற்றி அதை வந்து ஒரு புனிதப்படுத்த. இப்போ நம்ம சாதாரணமாக வீடு கட்டினாலே மேஸ்திரி வந்து என்ன பண்ணுறாரு, வீடு கட்டி எல்லாம் சிமெண்டெல்லாம் பூசணும்னா ஒரு தண்ணியாக கொட்டுவார். அதுக்கு ஒரு காரணம், விஞ்ஞானபூர்வமான காரணம் வந்து இப்போ அது புனிதப்படுத்துறதுன்னு நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். அது தண்ணி கொட்டுறது வந்து என்னென்னா அந்த கான்செப்ட் கெட்டிப்படணும். அதே மாதிரி தான் இதுவும் விஞ்ஞானபூர்வமான காரணமும் இருக்குது, அதே சமயத்தில் அது ஒரு நம்பிக்கை, மத நம்பிக்கை, இதுக்காக பண்ணுறாங்க.
அது 6:50 வரைக்கும் சமஸ்கிருதத்தில் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது தமிழில் பண்ணணும்னா விளக்கம் தான் கொடுக்க முடியுமே தவிர மந்திரன்றது தனியாக மந்திரம் என்பது குடமுழுக்கு மந்திரம் என்பது தமிழில் இயற்றப்படவில்லை, மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நான் சொல்கிறேன். இதை வந்து தமிழக அரசு வந்து சீமானுக்கு வந்து இமேஜ் டெவலப் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு பில்டப்பு கொடுத்துருக்காங்க. பில்டப்புக்கு பின்னால் உள்ள விஷயம் இவ்வளோதான். 63 ஓதுவார்கள். ஆனால் என்னன்னால் சீமான் இவ்வளவு தூரம் அதை ஒரு விஷயமாக எடுத்ததுனால தான் இப்போ இந்த 63 ஓதுவார்களை வச்சு இதெல்லாம் வந்து ஓதுறதுக்கான ஒரு வாய்ப்பாவது கிடச்சிது. இல்லைன்னா இதுவும் நடந்திருக்காது. நிச்சயமாக இந்த இது நடந்திருக்காது. இப்போ 63 இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அன்றைக்கி ஒரு ஓதுவார் அங்கே உள்ள திருச்செந்தூருக்குன்னு ஒரு ஓதுவார் அப்பாயிண்டட் ஓதுவார் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், அவரை வந்து எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அப்பா அந்த கந்தர் அனுபூதி நீ பாட்டில் ஒரு ஓரமாக நின்று பாடிட்டு போகும். அது ஒரு என்ன சொல்கிறது, முக்கியத்துவம் இல்லாத நிகழ்ச்சியாக போயிருக்கோம். அதை இப்போ 63 ஓதுவார்களை கூட்டி அது கொஞ்சம் அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்து அப்படின்னது நம்ம வந்து அதை வந்து எதிர்க்கலை, வரவேற்கிறோம். ஆனால் அரசு வந்து இதை வந்து அரசியல் ரீதியாக சீமானுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கோ சீமானுக்கோ ஒரு இமேஜ் பில்டப் வந்துடக்கூடாது, பாசிட்டிவாகி திமுக அரசுக்கு நெகட்டிவாக வந்துடக்கூடாது, நாங்கள் தமிழுக்காக பாடுபடுகிறோம், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு பேசியிருக்கார் சேகர் பாபு. ஆனால் ஆல்ரெடி நாங்கள் இதை பிளான் பண்ணி வச்சுருக்கோன்னு வேறு சொல்லியிருந்தேன், தமிழ்லையும் ஓத போதும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சு. ஆமாம், நீங்கள் அவர் மனசுக்குள்ளே பூந்து போய் நீங்கள் பார்த்துட்டு அவர் தான் சொன்னாருங்களா, அவர் சொல்லுவாருங்க, நாங்கள் ஏற்கனவே அங்கே இதெல்லாம் திட்டமிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே அவசரப்பட்டு சீமான் வந்து பண்ணிட்டார். இப்போ கூட இந்த மாம்பழ தொழிலாளர்கள் வந்து இந்த மாம்பழ விலையெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சின்னு சொல்லி ஏக்கருக்கு 30,000 ரூபா வந்து நஷ்டீடு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு சக்கரபாணி வந்து உணவு அமைச்சர், அவர் வேளாண் அமைச்சராக உணவு அமைச்சர், அவர் வந்து எடப்பாடி அரசியல் செய்கிறார், நாங்கள் தான் ஏற்கனவே வந்து அது என்னன்னு தீர்வு கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் உண்ணாவிரத போராட்டம். அதெல்லாம் ரைட்டு, அங்கே விவசாயி வந்து மாம்பழம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ரோட்டில் கொட்டிட்டு என்னையா வந்து நீங்கள் வந்து எங்களை இப்படி நடுத்தருவில் விட்டுட்டீங்களான்னு கேட்குறாங்க. அரெஸ்ட் வேறு பண்ணாங்க அவங்கள கைது வேறு பண்ணிடுவீங்க. அது எப்போவுமே திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 8 வழிச்சாலை வந்து அதிமுக ஆட்சியில் மத்திய அரசு அந்த 8 வழிச்சாலை போடும்போது அப்போ வந்து விவசாயிகள்கிட்டருந்து நிலத்தை வந்து இது பண்ணது வந்து இவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க. திமுகவில் எதிர்கட்சியாக, ரைட்டு, எதிர்கட்சினா போராட்டம் பண்ணுறது தான், வேறு என்ன வேலை பண்ணாங்க. ஆனால் அதே வந்து சிப்காட்டில் 2023லேயும் 24லேயும் விவசாயிகள்கிட்ட வந்து நீங்கள் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸுக்காக வந்து நிலம் எடுக்கும்பொழுது விவசாயிகள் வந்து எனக்கு அதிகமான விலை வேணுன்றான், இல்லை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். பண்ணும்பொழுது அவர்களை வந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்தார்கள். இதை விட ஒரு தமாஷ் என்னன்னா, அந்த 8 வழிச்சாலையும் போது ஸ்டாலின் தலைமையிலான அந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அந்த போராட்டத்தில் திமுக மேடையில் அந்த லோக்கலில் வந்து அந்த ஒரு இளைஞர் வந்து அது ஒரு பேர் மறந்துட்டேன், அந்த இளைஞர் வந்து அவர் தான் சமூக ஆர்வலர், அவர் வந்து இந்த விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக இருந்தார்னு சொல்லி அவரை மேடையில் கூப்பிட்டு அவருக்கு சால்வையெல்லாம் போற்றி, உள்ளூரில் அவர் ஹீரோ, அவரை கூப்பிட்டு கொடுத்தா கொஞ்சம் உள்ளூரில் கொஞ்சம் லோக்கல் இது வரும், அதனால் வந்து பண்ணாங்க. அவரையும் சேர்த்து இந்த அவர் அதே மாதிரி ஒரு போராட்டம் அன்றைக்கி வந்து இந்த 8 வழி சாலைக்கு விவசாயிகளுக்காக போராடினார். அதே இளைஞர் திமுகவால் ஸ்டாலினால் சால்வை போர்த்தப்பட்டு மேடையில் கௌரவிக்கப்பட்ட அந்த இளைஞர் இப்போ வந்து அதே விவசாயிகளுக்காக சிப்காட்டில் வந்து போராடுறார். அவரை தூக்கி குண்டர் சட்டத்தில் வச்சுட்டீங்க. அப்போ அன்றைக்கி அவர் வந்து புனிதர், இன்றைக்கி வந்து தீவிரவாதி. அவர் இது திமுகவுடைய வழக்கமான கபட நாடகம். இது இந்த விவசாயிகளுக்கு இது இப்போ அந்த மாம்பழ இதுலேயும் வந்து அதை நாங்கள் தான் ஏற்கனவே தீர்வு கொடுத்துட்டோமே, நீங்கள் ஏன் போராடுறீங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது. சேகர்பாபு வந்து நாங்கள் ஏற்கனவே திட்டம் போட்டு உள்ளுக்குள்ளே ரகசியமாக வச்சுருந்தோம், அது சீமான் வந்து அவசரப்பட்டு அது இல்லை, அவர் தான் சொன்னது, அவர் தான் சொன்னது ஓப்பனா. யார்? சேகர்பாபுவே தான் சொன்னார். அதுதாங்க சொல்கிறேன். இப்படி சொல்கிறது யாரானாலும் சொல்லாங்க. நிச்சயமாக சொல்கிறது வந்து ஆமாம் நாங்கள் ஏற்கனவே மனசில் வச்சுருந்தோம், திட்டம் நாங்கள் வச்சுருந்தோம், சீமான் அவசரப்பட்டு விட்டார்னு சொல்கிறதுக்கு வந்து அது பெரிய ஒரு புத்திசாலித்தனம் வேண்டியது இல்லைல்ல. அதாவது வந்து சீமான் சொல்லி தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க, நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தோம் சொல்லி வழக்கமான ஆமாம். நீட் தேர்வுக்கு சொல்லலையா, மற்றதுக்கு சொல்லலையா, இவங்களே காந்தி செல்வனே கைது போட்டிருக்காரு திமுக யூபிஏ ஆட்சியில் நீட் தேர்வு, இன்னி வரைக்கும் ட்ராமா போடலையா, நாங்கள் எதிரானவர்கள், நாங்கள் வந்து நீட் தேர்வுக்கு எதிரான இது ட்ராமா கோஷ்டி. நான் சொல்லுவேன் திமுக வந்து ஃபுல்லாக கரகாட்ட கோஷ்டி. இது ஃபுல்லாக வந்து நாடகமாக தான் வந்து அரசியல் நடத்துவாங்க. தெருக்கூத்து, நாடகம்,
கரகாட்டம் மாதிரி தான் வந்து வேஷ அரசியல் தான் வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. இதில் அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட். அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அட்லீஸ்ட் வந்து எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு சீமான் வந்து அந்த மேட்டரை ரைஸ் பண்ணார். இவ்வளோ தூரம் வந்து கிடச்சிது. அதெல்லாம் நாங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தோன்றதெல்லாம் விடுங்க, அதை தள்ளுங்க. அப்படி தான் எல்லாம் பேசுவாங்க. எல்லாமே மனசுக்குள்ளே தான் இருந்தார். யார் அவர்? சேகர்பாபு, அறநிலையத்துறை சேகர்பாபு தானே சொல்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு சரித்திரம் நீங்கள் தெரியாது, நீங்கள் வயதில் இளைஞர், அதனால் சொல்கிறேன். 2006-11 வந்து திமுக ஆட்சி, கலைஞர் கருணாநிதி வந்து ஐயா முதலமைச்சர் சட்டசபையில் வந்து அதிமுகவை பற்றி ஏதோ அவதூறாக அவர் ஏதோ அதிமுகவை ஏதோ தரம் தாழ்த்தி பேசியிருக்காரு. எதிர்கட்சினா அதில் தான் திட்டுவாங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சியை திட்டுவாங்க. அது சட்டமன்றத்துலேயும் சரி, வெளியிலையும் சரி. அப்போ சேகர்பாபு அதிமுகவில், அதாவது எதிர்கட்சியை சேர்ந்தவர், நிர்வாகி, வெளியிலேருந்து உள்ளே வராரு. கலைஞர் பேசி உட்கார்றாரு. நேராக போய் கலைஞர் அடிக்க போயிட்டார். இது நான் சொல்லலையா, ஆவணங்களில் இருக்குது, பத்திரிகை செய்திகளில் இருக்குது. இன்னைக்கு கூட அதெல்லாம் சர்க்குலேஷனில் வருது. சேகர்பாபு முதல்வர் கருணாநிதியை அடிக்க பாய்ந்தார், அதிமுக தலைப்பு செய்தி. அவர் இன்றைக்கி எங்கே இருக்கார்? திமுகவில். இது ஏதாவது கேட்டால் வந்து கலைஞர் கருணாநிதி அவர் இருக்கிறதுனால தான், அவர் இருந்ததுனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மனுஷன்லாம் எல்லாருமே கோவணம் கட்டினா, பெரியார் இருந்ததுனால தான் கோவணம் கட்டினா, இல்லைன்னா கோவணமே கட்டாமல் எல்லோரும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான்னு மாதிரி சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சொன்னால் அட்லீஸ்ட் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து ஒரே பொய்யானாலும் அதை வந்து தொடர்ந்து செய்கிறீங்க. அன்றைக்கி இருக்கும்போது நீங்கள் வந்து வேறு ஒரு ஸ்டாண்டு. இப்போ செந்தில் பாலாஜி மேட்ரு வந்து 2016 வந்து கரூரில் ஒரு கொள்ளைக்கார மாஃபியான்னு ஸ்டாலின் பேசினார். எந்த வழக்குக்காக? இந்த கண்டக்டர் டிரைவர்களை காசு வாங்கினதுக்காக. அதே வழக்குக்காக ஈடி அவரை கைது பண்ணும்போது அவர் திடீர்னு தீரர் தியாகினா இல்லையா? சரி, இதனால் இவங்க வந்து இது கரகாட்ட கோஷ்டி. அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ட்ராமா போடுவாங்க. நம்ம கரகாட்ட கோஷ்டின்றது கரகாட்டக்காரர்களை வந்து அவமானப்படுத்துறதுக்காக சொல்லலை. இவங்க வந்து அந்த 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 கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய ஆட்டத்தை மாற்றிக்கொள்வார்கள் என்பதற்கு திமுக உதாரணம். சீமான் விஷயத்தில் வந்து நாங்கள் ஏற்கனவே நினச்சிருந்தோம், தமிழில் இப்போ குடமுழுக்கு பண்ணிட்டோம். அடிக்கடி சொல்கிறாங்களே, 3000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோம், 3500 கோயில். எத்தனை கோயிலில் வந்து ஆக்கிரமிப்பு நிலங்கள், சாதாரண வந்து சின்ன கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஏக்கர் 50 ஏக்கர்லாம் நிலம் இருக்குது. 1000 ஏக்கர் கோயில் சொத்து. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யாருக்கு வந்து குத்தகைக்கு விட்ருக்காங்க, எவ்வளோ வருஷமாக குத்தகை பாக்கி இருக்குது, அந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரேட் என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 300 ரூபான்னு இருக்கும். அந்த இடத்துல வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு போவோம் வாடகை. ஆனால் 300 ரூபாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுருவாங்க. அந்த புள்ளி விவரம்லாம் பேச மாட்டாங்க. 3000 கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணோம். 3000 கோயிலில் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுற அந்த ரொட்டேஷனில் வருது. ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் வந்து கோயில்கள் மட்டும், அதாவது அறநிலையத்துறை கீழே வரக்கூடிய கோயில்களே கிடையாறத்தாழ 35,000 கோயில்களோ 30,000 சொச்சம் கோயில்கள் இருக்குது. இதை தவிர அறநிலையத்துறைக்கு கீழ் வராத கோயில்கள் சின்ன சின்னதாக வந்து நிறையா இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 கோயில் வருது. இந்த கோயிலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த அறநிலையத்துறை கீழே வரக்கூடிய கோயில்கள்லேயே கூட 30-35,000 கோயில். ஆவரேஜாக வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னா ஒரு ரொட்டேஷனில் வரத்தான் செய்யும். இப்போ இவங்க 4 வருஷமாக இருக்காங்க. அப்போ என்னாச்சு? 10,000 கோயிலில் வந்து ஆவரேஜாக வந்து இது வரும். இந்த கும்பாபிஷேகம் அல்லது குடமுழுக்குன்னு சொல்கிறது வந்து நான் ஒரு 30,000 கோயில்னு வச்சுங்க. 5 வருஷம் ஆட்சி, 12 வருஷம்னா 4 வருஷம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு வச்சுங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம்னா 4 வருஷத்தில் 3இல் 1 பங்கு வரும். 30,000 கோயிலில் சராசரியாக அப்படி தான் வரணும்னு கட்டாயம் இல்லை. ஒரு சுமாரான கணக்கு. ஒரு 10,000 கோயிலுக்கு வரும். நாங்கள் 3000 கோயிலுக்கு பண்ணியிருக்கோம். எவ்வளோ கோயிலில் வந்து சோழர்கள் காலத்தில் கட்டினது, பாண்டியர்கள் காலத்தில் கட்டினது. ஆனால் வந்து ஒருவேளை விளக்கேற்றுறதுக்கு கூட வசதி இல்லாமல் ஒரு கோயிலில் நீங்கள் பார்த்தேன், அவர் பூசாரிக்கு மாதத்திற்கு 100 ரூபாய் சம்பளம். ஐயா, ஒரு மாதத்திற்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வச்சுக்கிட்டே ஒருத்தன் சாப்பிட்றதே கஷ்டம். நியாயமாக இல்லையா? எந்த தொழிலில் இருந்தாலும் ஒரு மாதத்திற்கு 100 ரூபாய். அப்புறம் அந்த கோயிலோட பராமரிப்புக்காக மாதத்திற்கு 200 ரூபாய். சும்மா ஒரு விளக்கு, ஒரு திரி வாங்கி வந்து ஒரு அகல் விளக்கு வாங்கி போட்டாலே இந்த 200 ரூபா பத்தாது ஒரு மாதத்துக்கு.
இப்படி உள்ள கோயில்களை பற்றி சேகர்பாபு பேசுவாரா அண்ணன்? வாயை திறக்க மாட்டார். அந்த மாதிரி செய்தி வரும்போது அவாய்ட் பண்ணிடுவாங்க. 3000 கோயிலுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணோம். அடுத்தது என்ன பார்க்கணும்? 3000 கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணிங்க, அதுக்கு என்ன செலவு கணக்கு காமிச்சிங்க? நம்ம தான் தீயணைப்பு பண்ணும்பொழுதே எங்கேயோ ஒரு இடத்துல அந்த குப்பை கிடங்கு பெருசாக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நெய்வேலியா ஏதோ ஒரு இடத்துல ஞாபகம் இல்லை, பெரிய அளவுக்கு தீ வந்து 15 நாள் ஆச்சு. குப்பை கிடங்குல வந்து தீயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 15 நாள். அதில் வந்து டீ, காஃபி, போண்டா, பஜ்ஜி, ஸ்நாக்ஸு, இந்த செலவு 17 லட்ச ரூபா. 17 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே. தீயணைப்பு வீரர்கள் எவ்வளோங்க? ஒரு 10-12 இந்த தீயணைப்பு வண்டி வந்திருக்கும். ஒரு வண்டியில் என்ன ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 பேர்லேருந்து 8 பேர் இருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்காது, 5-6 பேர் இருப்பாங்க. இவங்களாம் சேர்ந்து எவ்வளோ டீ ஒரு நாளைக்கு சாப்பிட்ற முடியும்? எவ்வளோ பஜ்ஜி சாப்பிட்ற முடியும்? இது சாப்பிட்டவன் பூரா அநேகமாக வந்து தீயணைக்கிறான். அவன் பாவம், அவன் வந்து களத்தில் நின்று உயிருக்கு ரிஸ்க் எடுத்து அவன் போராடிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு டீ பஜ்ஜி சாப்பிட்ற நேரம் உண்மையிலேயே அவனுக்கு எவ்வளோ தூரம் கிடச்சிதுன்னு தெரியாது. இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இதை பற்றி அரட்டை அடிச்சிட்டு இருக்கிற ஆட்கள் தான் டீ பஜ். அப்படியே நீங்கள் எவ்வளவு டீ சாப்பிட்ருந்தாலும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே டீ, போண்டா, பஜ்ஜி மட்டும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்ருந்தா அது வந்துருக்கும் பாருங்கள். இப்போ எனக்கு ஒரு டீ கொடுத்தீங்க, 10 ரூபா இருக்குமா? எனக்கு தெரியாது. 5 ரூபா இருக்கும். 5 ரூபா இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு டீ கணக்கு வந்து லட்சக்கணக்கில் வரணும்னா எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கணும்? ஒரு 2000 பேர் 3000 பேர் சாப்பிட்ருக்கணும். தோராயமாக சொல்கிறேன். 2000 பேர் தீயணைப்பு வீரர்கள் எங்கேருந்து வருவாங்க? அதாவது இப்போ நீங்கள் கும்பாபிஷேகம் 3000 கோயிலில் பண்ணேன்னு சொன்னால் உடனே மனசு எங்கே போகுது? 3000 கோயிலில் என்ன கணக்கு காமிச்சிருப்பாங்க? இந்த டீ, பஜ்ஜி, போண்டா கணக்கு பார்த்தா அந்த கும்பாபிஷேக கணக்குள்ளே போனால் என்னெல்லாம் வெளியில் வரும்? இப்போ ஏதோ ஒரு நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தில் கிண்டி அந்த இதில் வளாகத்தில் நான் முதல்வன் திட்டத்துக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு வருது. அது ஆக்சுவலாக வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்னு மத்திய அரசுடைய திட்டம். வழக்கமாக நம்ம வந்து ஸ்டிக்கர் தானே ஓட்டுவோம். அம்மா குடிநீர்னால் உடனே வந்து இப்போ முதல்வர் குடிநீர்னு ஏடிஎம்னு நேற்று திறந்து வச்சுருக்காங்க. அது அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது அறிமுகப்படுத்தினது தான். அப்புறம் அதை நிறுத்தி வச்சுட்டு அதே மாதிரி அம்மா மருந்தகம்னு வச்சது. இப்போ முதல்வர் மருந்தகம்னா வீடு தேடி வரும் மருந்தகம் எல்லாமே வந்து கொஞ்ச நாள் நிறுத்திட வேண்டியது. அதுக்கப்புறம் அதுக்கு பேர் மாற்றி ஸ்டிக்கர் ஓட்டிடுவாங்க. இல்லை மத்திய அரசு ரேஷனில் வந்து கொடுக்குதுனால் அது ரேஷனில் கொடுக்குற பணம் மத்திய அரசுது, ஏதோ ஒரு சிறு பகுதி மாநில அரசுடைய பங்கு இருக்குது. கொடுக்கும்போது கலைஞர், ஒரு ஸ்டாலின், உதயநிதி, அநேகமாக இப்போ இன்பநிதியும் வந்துட்டார் சென்னைக்கு, வந்து கலைஞர் டிவியில் ஜாயின் பண்ணிட்டார். இனிமேல் வரும்போது இன்பநிதி படம் வரைக்கும் போட்டு வரிசையாக படம் போட்டு கொடுத்துட வேண்டியது தானே. இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுக்குன்னே வந்து யார் குழந்தைக்கோ இனிஷியல் போடுறதுல இவங்க வந்து திறமைசாலிகள். அந்த வகையில் இந்த கும்பாபிஷேகம்னு சொல்கிறது ஒரு பக்கம். இதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு நல்ல விளைவு என்னன்னால், சீமான் வந்து தொடங்கி வச்ச போராட்டத்தினால 63 சாதாரணமாக ஒரு ஓரமாக நின்று ஒரு ஓதுவாரை வந்து வைத்து ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அதை வந்து தமிழில் அதாவது அந்த கந்தர் அனுபூதியோ இல்லை மற்ற முருகன் என அந்தந்த கடவுள் அங்கே யார் முக்கிய கடவுளோ அந்த சிவன் கோயிலாக இருந்தால் சிவன், பெருமாள் கோயிலாக இருந்தால் பெருமாள், முருகன் கோயிலாக இருந்தால் முருகன், கிருஷ்ணன் கோயிலாக இருந்தால் கிருஷ்ணன், இப்படி வச்சு அந்த மாதிரி வந்து முருகனுக்கு உண்டானதெல்லாம் அருணகிரிநாதர் பாடுறதெல்லாம் வந்து அங்கே பாட வைப்பாங்க. இதை வந்து 63 பேர் சேர்ந்து இதை ஒரு ஓரளவுக்கு ஒரு முக்கிய நிகழ்வாக ஆக்கினது வரைக்கும் அது வந்து சீமானுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம். சேகர்பாபு வழக்கம் போல் நாங்கள் அது சீமான் வந்து இதை சொல்கிறதுக்கு 10 நாள் முன்னாலேயே நாங்களாம் திட்டம் போட்டு வச்சுட்டோன்னு எப்போ வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். இதுதான் வந்து அந்த விஷயத்தில். அந்த வரையில் வந்து இப்போ என்னென்னா திருச்செந்தூரில் மட்டும் இல்லாமல் நான் வந்து தமிழில் வந்து மந்திரங்கள் சொல்வதை நான் முழுக்க ஆதரிக்கிறேன். நான் சமஸ்கிருதம் கூடாதுன்னு சொல்லலை, சமஸ்கிருதத்துலேயும் சொல்லுங்கள், தமிழ்லேயும் சொல்லுங்கள். ஏன்னு கேட்டால் சமஸ்கிருதம் வந்து ஒரு புனிதமான மொழி, அதில் சொன்னால் அது தேவ மொழின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை கெடுக்க வேண்டான்றதுக்காக அதில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் என்ன சொல்லி நம்ம கடவுளை வாழ்த்துகிறோம் என்பது வாழ்த்துபவனுக்கு, அதாவது பக்தனுக்கு புரியணும் நிச்சயமாக. அப்போ அந்த தமிழில் ஓதும்போது தான் அவனுக்கு புரியும்.
அப்போ தமிழிலும் சேர்த்து நீங்கள் அந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும். எங்கெல்லாம் மந்திரங்கள் இருக்கோ அல்ல மந்திரங்களுக்கு மொழியாக்கம் இருக்கிறதோ அதை நீங்கள் சொல்ல வேண்டும். இதை தான் நம்ம சாமிகிட்ட வேண்டிக்கிறோம். இப்போ நம்ம சாமிகிட்ட வேண்டிக்கும் போது நீங்கள் இப்போ ஒருத்தர் தமிழர் இருக்கார், தெலுங்கர் இருக்கார், கன்னடர் இருக்கார், மலையாளி இருக்கார், இந்திக்காரர் இருக்கார், ஒவ்வொருத்தர் எல்லாருக்கும் கடவுள் இந்து மதத்தில், நான் இந்து மதம்ங்கிறதுனால இந்து மதத்தை பற்றி சொல்கிறேன். அந்தந்த மதத்திற்கு உண்டான கடவுள், எந்த மதத்திற்கு உண்டான கடவுளாக இருந்தாலும் கடவுளை வேண்டும் போது அவங்க எந்த மொழியில் மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க? அவங்க தாய்மொழியில் தானே வேண்டிப்பாங்க. மதம் மாறுபடலாம், மனம் மாறுபடாது. அந்தந்த தாய்மொழியில் அவங்களுக்கு என்ன தாய்மொழியோ அதில் தான் வேண்டிப்பாங்க, இல்லை வழக்கு மொழியோ அங்கே அதில் தான் வேண்டிப்பாங்க. அதே மாதிரி நம்ம தமிழில் வந்து அந்த மந்திரங்களை வந்து நம்ம உச்சரிப்பதோ இல்லை அதை வந்து உச்சரித்து அதன் மூலம் தெரிந்து கொள்வதோ புரிந்து கொள்வதோ முக்கியம். அதனால் இன்றைக்கி திருச்செந்தூரில் நடக்கிறது இதே மாதிரி எல்லா கோயிலையும் நடக்கும். எந்த கோயிலில் குடமுழுக்கு நடந்தாலும் இது அனுசரிக்கப்பட வேண்டும். அது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இது திருச்செந்தூரில் ஒரு போராட்டம்னு சொல்லி பேசுனதுனால இனிமேல் மற்ற கோயில்களிலும் இது கடைபிடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ இல்லைன்னா அந்தந்த ஊரில் ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை, சீமான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை வைத்து கொண்டு மற்றவர்கள் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குற ஒரு நிலை வந்துருச்சு. இல்லை, அந்த வரைக்கும் இதை பாராட்டணும், வரவேற்கலாம். பல கேள்விக்கு தெளிவாக இல்லைங்க சார். நன்றி சார். வணக்கம்.